வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற எல்லா யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயும் வந்து படைப்பாளிகளாக இருக்கிற எல்லாரும் வந்து ஒன்று கூடி இலங்கையில் ஈழத்தில் வெள்ளம் நிலச்சரிவுகளால் கஷ்டப்படுற சனங்களுக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து காசு சேர்த்து அதை அனுப்பி நிறைய பேருக்கு உதவி செய்வோம்னு ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேறி இருக்கு. அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில், அது அவ்வளோ ஒரு நாங்களே எதிர்பார்க்காத விதத்தில் அவ்வளோ ஒரு தரமாக நிறைவேறி இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. போன வியாழக்கிழமை, அதாவது இப்போ 2 நாளாக இருக்குது, 2 நாள் ஆகிட்டு, போன வியாழக்கிழமை 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் வந்து லாக்குர்னவென்ற பகுதியில் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து 3ஆக பிரிஞ்சு எல்லோரும் வந்து கடைகளில் பொதுமக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் போய் உண்டியலை வச்சு உதவி கேட்டு நிறைய காசுகளை சேர்த்து மெயினாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். எனக்கு கூட இருந்த பயம் என்னென்னா, இந்த காசெல்லாம் சேர்க்குறோம் சரியா சனங்களுக்கு போய் சேருமான்றது தான் கேள்வி. அப்போ ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு அவசரமான சூழ்நிலை, நிறைய சனங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, நம்மளோட காசு அங்கே போய் சேர வேணும்ன்ற ஒரு அத்தியாவசியம் இருக்கு. ஆனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து எனக்கு நம்பிக்கை வர மாதிரி இருந்ததால் மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளுக்கு இந்த முயற்சிக்குள்ளுக்கு இறங்கினா. இந்த முயற்சிக்கு நாங்கள் ஒரு பேர் கூட வச்சிருக்கிறோம், உயிர் துளி. இப்போ எல்லாரும் இப்போ என்னண்டா எல்லாரும் வந்து கும்பலாக மொத்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்து இப்போ பிரிஞ்சு ஒரு கடைகளாக. ஸோ நாங்கள் இப்போ என்னண்டா ஒரு கடையாக போய் புற ஜனங்களையும் சந்தித்து டொனேஷன் வாங்குகிற பிளானோடு வந்திருக்கிறோம். 2 நாள் முடியக்க, அதாவது இப்போ 7 மணி 8 மணிக்கு முடியக்க டொனேட் பண்ணிக்க எவ்வளோ வந்திருக்குன்றதை பொறுத்து தான் இந்த நம்மளோட நோக்கம், ஆசை வெற்றி அடைந்ததா இல்லையாண்டு நமக்கு தெரியும். பார்ப்போம். வெற்றிவேல் வீரவேல். நாங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து இந்த காசை, மக்கள் பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்டயே சேர்க்கறது தான் எங்களோட கடமையாக இருந்தது. அந்த மக்கள்கள், அந்த காசை கொடுத்த மக்கள்களில் நாம் கூட இருக்கிறோம். நிறைய பொதுமக்கள் ஏதோ சனங்களுக்கு நல்லது நடக்க போதுன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். எவ்வளோ போடுற மண்டெல்லாம் யோசிக்கல. அதில் நிறைய பேர் அவையோட குடும்பங்களே பாதிக்கப்பட்டு இருக்குது போல. ஏன்னாண்டா நம்மள்கிட்ட சொன்ன விதத்திலேயே வழங்குது. அவங்களே வந்து அவையை அனுப்பியிருப்பினோம், அவையோட பக்கத்தாலேயும் காசு அனுப்பியிருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி நம்மளுக்கும் ஒரு எக்ஸ்ட்ராவா, ஏன்னா நாங்கள் எடுக்கிற முயற்சியை ஊக்குவிக்க வேணுமாண்டு நம்பி ஆசையாக காசு இருந்தீங்க. இங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சாமிகள் தான். இங்கத்த சனங்கள் வந்து உண்மையாக சொல்கிறேன், குளிருக்க கஷ்டப்பட்டு இப்போ எல்லாம் ஒரு குளிர் நாட்டில் வந்து விடிய ஒழும்பி வேலைக்கு போகிறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? குளிர் காய்ச்சி உழைக்கிற காசை நம்பி ஒரு நல்லது நடக்குமான்ட்டு ஒரு கேள்வி கேட்காம, முக்கியமாக கேள்வி கேட்குறது தவறுன்னு சொல்ல இல்லை, ஆனாலும் அப்படி ஒரு நம்பிக்கை, இது போய் சேர்ந்து நல்லது நடக்குமான்ட்டு ஒரு நம்பிக்கையில் எத்தனை பேர் உதவி செய்வீங்க தெரியுமா? சொல்லைக்கே இப்போ தோம்புள்ள இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கூட இதெல்லாம் இந்த முயற்சி முடிஞ்சு இந்த முயற்சி வந்து ஒரு பெரிய வெற்றியாக அமைஞ்ச பிறகு கூட இன்னும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, எங்கே டொனேஷன் பண்ணலாம்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இதில் இன்னும் ஒரு அதிசயம் என்னென்னா, எந்த நாடுன்னு பார்க்காம வெள்ளைக்காரங்க, வேறு வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் எங்களுக்கு உதவி செய்வீங்க. ப்ரோ சொல்லுங்க, உங்களுக்கு இது எப்படி தெரிய வந்துச்சு? இப்படி ஒரு ப்ராஜெக்ட், இப்படி ஒரு விஷயம் செய்ய போறோம்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? நேற்று இரவு தான் இன்ஸ்டால தான் பார்த்தேன். டெக் பண்ணியிருந்தேன், அப்புறம் நீங்களும் வீடியோ போட்டீங்க. வரணும் மட்டும் இப்போ கட்டாயமாக வந்துருக்கு. அதான் எப்போவுமா இப்படி உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது நமக்கு. அதுதான் எப்பயாச்சும் கிடைச்சா இருந்துச்சு. என்னடா எல்லாரும் இப்படி இருக்காங்களே, நாம எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒரு உணர்வு இருந்துச்சு. இப்போ ஒரு தனியாளுக்குண்டா செஞ்சிடலாம். அதான் செய்ய ஒரு ஆள் அலையில இருக்கிறதால. இப்போ நாங்கள் இன்னும் ஒரு கடையில் வாங்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு வாங்குறதே ஒரு பெரிய விஷயம். அண்டாலும் நிறைய சனங்கள் வந்து ஆசையோடு போடுறாங்க காசை.
நான் ஒன்று தான் என்ன சரியா நாங்கள் நார்மலாக வந்து இன்றைக்கு பின்னர் 4 மணியிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் நிற்கிறதா இருந்தது. நிறைய ஜனங்கள் ஆசையாக உதவி செய்யுது. நினைக்கவே எனக்கு என்ன சொல்கிறது, கண் கலங்குது. இவ்வளோ எதிர்பார்க்கல நான். ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், அப்புறம் மீதியெல்லாம் வந்து நாங்களே தான் காசை போட்டுட்டு அப்படியே அனுப்புவோம்னு நினச்சேன். இப்போ நாங்களும் போடுற காசோட பார்க்க அனுப்புறது நிறைய பேருக்கு உதவியாக இருக்க மட்டும் வழங்குது. இதை பார்க்க இவ்வளோ மனம் குளிருது, வெளியிலையும் குளிருது, அதே மாதிரி இப்போ மனசும் குளிருது. அவ்வளோ நல்லா இருக்குது. இதை பற்றி இப்படி நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம்ட்டு நான் நேற்றிரவு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ போட்டேன். நான் சின்னதாக தான் வீடியோ போட்டேன். நான் இப்படி இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் இங்கே இப்படி டொனேஷன் வாங்குறோம்னு போட்டதுக்கு எத்தனையோ ஜனங்கள் வந்து அப்போவே எனக்கு தெரிஞ்சு என் சுற்று வட்டாரத்தில் இதில் அதிசயம் என்னென்னா தமிழ் ஜனங்கள் மட்டும் போடையில் வேறு வெளிநாட்டு ஜனங்களும் கொஞ்சம் போட்டுச்சு. அதுதான் என்னத்தை சொல்கிறது, அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு நேரம் வரட்டும், ஒரு நாள் வரட்டும் உதவி செய்கிறதுக்கு அப்படியே வெயிட் பண்ணி கொண்டு இருந்தால் இந்த புறவியே நமக்கு எல்லாருக்கும் முடிஞ்சிடும். நேரம் கிடைக்க, வாய்ப்பு கிடைக்க நம்மள்ட்ட இருக்கிறத கொடுத்து, அதுக்காக நம்மளை இருக்கிறது மொத்தமாக கொடுக்க சொல்லல, உங்களுக்கு வச்சுக்கொண்டு உங்களால் முடிஞ்சதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு. இப்போ நிறைய பேர் வந்து கூச்சப்பட்ட குறைய போடுறதுன்ட்டு கூச்சமும் பட்ட ஆக்களும் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நல்லது செய்கிறதுக்கு என்னையா சைஸ் அளவு நல்லது அவ்வளோவுமே காணும். நாங்கள் டொனேஷன் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் தொடங்கின இடத்துக்கே ஒருக்கா போய் பார்க்குறோம். ஏன்னா நடுவில் அந்த ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னென்னா ஒரு அண்ணா வந்து அவர்கிட்ட ஃபோனை தொலைச்சிருக்க. இந்த நல்லதெல்லாம் அந்த நல்லதும் செய்ய வாய்ப்பு கிடச்சிருக்கு பாருங்கள். அவர் வந்து நல்லா பயந்துட்டார் உண்மையாகவே. நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு போல். அப்போ அந்த ஃபோனை தொலைச்சிட்டு, அது இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் களவு போகிறது ஈஸி. அப்போ நேரத்தில் எங்கேயோ விழுத்திட்டேன். ஏதோ இந்த கண்ணுக்கு பட்டால எடுத்து கொடுக்க வாய்ப்பு. ஏன் இதெல்லாம் உழுகுறதுக்காக சொல்லல, எனக்கு ஜஸ்ட் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல விஷயம் செஞ்சதில்ல. வணக்கம். எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சா உங்களோட பக்கம்? நல்லபடியாக போச்சு, உண்மையாக சூப்பராக போச்சு. எதிர்பார்க்காத இடமெல்லாம் போனோம். எப்படி போனதுண்ணா உங்களுக்கு? நிறைய கடையில் போனீங்களா? நிறைய கடையில் எல்லா ஒரு 3 வீதி 3 வீதியும் அப்படி எல்லாமே எடுத்துட்டோம். எல்லாத்தையும் எண்ணி கொடுக்குறதாங்க அனுப்பினாக்க சூப்பர் அப்படி போடுறாங்க. அப்போ நாங்களும் உள்ளுக்க போகுது. நீங்கள் நம்பி அனுப்பின காசு அதோட என்னோட காசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டாச்சு. இதை ஏன் ஸ்பெஷலாக எடுத்தேன்டா, உங்களுக்கு ஒரு திருப்தி வர வரும். நீங்கள் இங்கே வர முடியாமல் தான் எனக்கு நம்பி அனுப்பினீங்க. ஸோ நீங்களே போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தி வர மாட்டேன். இதுக்கு மேலே இதை வச்சு என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரி உதவி செய்யணும் எல்லாம் அப்புறம் வீடியோவில் போடுறேன். நன்றி. பிரான்ஸில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களிலே செல்வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள், யூடியூபர்கள் எல்லோரும் சேர்ந்து இலங்கையிலே வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்றைய தினம் 4ஆம் தேதி பிரான்ஸ் பாரிஸ் லாக்கூர்னிலே நாங்கள் சேர்த்த அந்த பணத்தினை இப்பொழுது நாங்கள் லூபுசே பகுதியிலிருந்து சிறு பகுதி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களோட முதலில் எங்களுடைய எல்லா யூடியூபர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் இருந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல லாக்கூர்னோவில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள், கடைக்காரர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே இதில் போட்டு எடுத்துடலாம். முதலாவது உண்டியல் உடைச்சிட்டோமா? முதலாவது உண்டியோட பட்டது அதில் வந்து முதலாவது உண்டியல் உடைப்பட்டிருக்குது. இதில் போடு, இதில் அப்படியே போடுங்க. டக்குனு சூப்பர் சூப்பர்.
இவ்வளோ காசு இருந்திருக்கு பாருங்க. ஓகே இதில் வந்து 5 மிக மிக நன்றி உங்களுக்கு எல்லாரும். 10 ஒரு ஆள் எடுங்க, 5 ஒரு ஆள் எடுங்க, 20 ஒரு ஆள் எடுங்க. நான் 20 எடுக்கிறேன். இல்ல ஒரு 2 பேர் மட்டும் செய்யுங்க. ஓகே. ஒரு 2 பேர்ல வராதா? எல்லாரும் நல்லா ஆவலா முதலாவது உண்டியல்ல எவ்வளவு வந்து 1335 முதலாவது உண்டியல்ல மட்டுமே. சிவம், ஈவும்பா, கிரிஷ், அப்புறம் தம்பி ஜிகாஸ், இன்னும் ஒரு தம்பி எங்க? அவர் போயிட்டாரு. ஓகே. 5 பேர் தலைமையில் அவரோட பேர் சொல்லுங்க. கனி. இது அப்படியே மாத்தி வைங்க. எல்லாம் ஒண்டா வைங்க. அப்படியே ஒண்டா வைங்க. இது யார் 1335 வாங்கியிருக்கிறாங்க. இதால பிரியோசனப்படுற சனங்களை நினைக்கிறேன். எனக்கு தோம்புள்ள இருக்குது. பாப்போம் அடுத்த உண்டியல். மிஞ்சி இருக்கா இல்லையான்னு பாப்போம். பார்த்தா அதை விட கவனமா செப்பரேட் பண்ணி இதுல நீங்க என்ன எடுக்க போறீங்க? எந்த நான் 50. 5 எண்ணு அடுத்தது. ரெண்டாவது உண்டியல் 840. இப்ப ரெண்டாவது உண்டியலோட எண்ணிக்கை முடிஞ்சிருக்குது. 870 எம்ஆர் இவங்களும் இருக்கிறாங்க. 870 வாங்கி வச்சிருக்கோம். ஐயா மூன்றாவது உண்டியலை திறக்க போறோம். உண்டியலை தலைமையில நம்ம கொள்வது வந்து மூணாவது உடைக்க போறாங்க. இங்க ஒரு செம்ம போட்டி நடக்குது. எந்த உண்டியல் கொண்டு போன குரூப் கூட வாங்கினது நமக்கு என்ன உதவி செய்யறதுக்கு போட்டி போட்டு உதவி செய்வா என்ன. வந்து 85. சூப்பர் 1855. யார் உங்க டீமே சொல்லுங்க. 885. டோட்டலா கூட்ட போறேன். ஸோ இப்போ மூன்றாவது உண்டியல்ல எண்ணினது வரைக்கும் 1585. இந்த முயற்சி ஒரு தரமான வெற்றியா. கேஆர் இப்ப பாருங்க எல்லா சில்லறையிலும் இங்க இருக்குது. சில்லறை எண்ணாமலே இப்போ 3790 வந்திருக்குது. 90 யூரோ வந்திருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா 3790 தாழ் காசை மட்டும் பண்ணி வந்திருக்குது. 4000 வருமா? 4000 வந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். இப்பவே திருப்தி, இப்பவே மனசு திருப்தி. இதே 4000 வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதான் இந்த காயின்ஸ் எல்லாம் எண்ணி கொண்டிருக்கணும் பார்க்கலாம். எவ்வளவு? கடைசி சென்டிம் கணக்கு இதுல எண்ணி கொண்டிருக்கோம். 46 சென்ட்ஸ். ஓகே, ஒரே நிமிஷமா கணக்கு கரெக்ட்டா பாருங்க எல்லாரும். இப்போ இந்த சில்லறை பாப்போம். 164 யூரோ 2 பிளஸ் 32 1 யூரோ 50 சென்டிம் 13 சென்டிம். என்ன 50 சமமா 13 யூரோ 50 சென்டிம் அதே கணக்கு பாருங்க. பிளஸ் 4 யூரோ 20 சென்டிம் 1 யூரோ 40 சென்டிம் கடைசியா 46 சென்டிம். ஓகே, இதுதான் டோட்டல் 215 யூரோ 6 சென்டிம் சில்லறையா. மணி போட்டுட்டு 215 யூரோ சில்லறை மட்டுமே 215 யூரோ வந்திருக்கு. கஷ்டப்பட்டு 4005 யூரோ.
சேர்த்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு நாள் முயற்சி என்ன அதுவும் என்ன ஒரு 3 மணித்தியாலம் என்றதுக்கு இத்தனை சனங்கள் மனசு வச்சதால ஒன்று கூடினால இவ்வளோ காசு சேர்ந்து இப்போ நிறைய பேருக்கு யோசனமாக போகுது, நிறைய பேரை காப்பாற்றும். எங்க மன்னாருக்கு தான் நாளைக்கு கொடுக்க போறீங்க. நாளைக்கு எப்போ காசு அதை வடிவா சொல்லுங்க. நாளைக்கு நாளைக்கு எப்போ சாமான் வண்டிங்க எப்போ கொடுக்கும் அதெல்லாம் வடிவா சொல்லிருக்கேன். இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சில பதிவுகள் நல்ல நாளைக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த கடை ஒவ்வொரு இடங்களா தானே கொண்டு கொடுக்கணும். அந்த மாவட்டத்துக்கு இங்கங்க பாதிப்பு சரி, நாங்க ஃபர்ஸ்ட் எங்களோட இதுகளை சொல்லிட்டு பிறகு நாங்க அவரோட இலங்கையில எல்லோருக்குமே தெரியும், இலங்கையில கடந்த சில நாட்களாக மிக பெரும் ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில ஒரு பகுதி சில பகுதி மட்டும் கிடையாது, இலங்கை முழுவதுமே தற்பொழுது இந்த அனர்த்தத்தினால மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ள அனர்த்தத்தினால நிறைய உயிர்கள் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் பாரிஸ் மற்றும் புற இடங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய சமூக செல்வாக்கு செலுத்துவர்கள், அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் மூலமாக பல நிகழ்ச்சிகளை பல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய எங்களுடைய எல்லோருமே நாங்கள் சேர்ந்து இந்த மக்களுக்கான ஒரு நிதியை திரட்டி அவர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக நாங்கள் அதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருந்தோம். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த நாளில் நாங்கள் செய்திருக்கோம். இன்றைக்கு 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பிரான்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமாக பாரிஸில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு பண சேர்ப்பு, அதாவது வந்து மக்களுக்காக அவர்களுக்கான ஒரு நிவாரணத்தை வழங்குவதற்காக பணத்தினை நாங்கள் சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தோம். அந்த வகையில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலம் லாக்குர்னோவில் வந்து ஒரு 2 மணித்தியாலம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சேகரித்த அந்த காசினுடைய மொத்த தொகை என்னன்னு சொன்னால் ஒரு 2 மணித்தியாலத்திலேயே எங்களுக்கு லாக்குர்னோ இருக்கக்கூடிய கடைக்காரர்களாக இருக்கட்டும், அங்கே போய் வந்த மக்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து எங்களிடம் ஒரு 3 உண்டியலை வச்சுக்கொண்டு நாங்கள் எல்லா இடமும் போனாங்க. அந்த 3 உண்டியல்லையும் சேர்ந்த மொத்த பணம் என்னன்னா 2 மணி நேரங்கள்ல 4005 யூரோக்கள் 6 சென்டிம், 4005 யூரோக்கள் 4 சென்டிம் 2 மணி நேரத்துல பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எங்களுடைய சமூக ஊடக செல்வாக்கு செலுத்துபவர்கள் சேர்த்திருந்தோம். நாங்க போன கிட்டத்தட்ட 14,53,669 ரூபாய், இலங்கை ரூபாய், கிட்டத்தட்ட 14,53,669 ரூபாய்களை வந்து நாங்கள் 2 மணி நேரத்துல எங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய எல்லோருமே சேர்ந்து சேகரித்திருக்கிறோம். குறிப்பாக வந்து எல்லோருடைய இந்த சேவையும் அளப்பெரியது. மக்களுக்காக அவர்களுடைய வேலைகளை விட்டு வந்து இந்த 2-3 மணி நேரம் எங்களுக்காக பாடுபட்டு இந்த ஒரு தொகையை சேர்த்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்களுக்காக. இந்த நேரத்தில் எனது சார்பாகவும் இந்த ஒரு முயற்சியை வந்து ஆரம்பத்தில் யாரு துளிர் விட்டது எப்படி இந்த முயற்சி எனக்கு தெரியாது. துலவன் மூலமாகத்தான், துலவனுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய துலவனுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய சகோதரி அவர்கள், அதே போல ஜீபும்பா எங்களுக்காக வந்து வினைக்கட்டிருந்தார். அண்ட் எங்களுடைய சிகாஸாக இருக்கட்டும், எம்ஆர் ஆக இருக்கட்டும், எங்களுடைய ஈசன் அண்ணாவா இருக்கட்டும், ஈசன் அண்ணா அந்த உண்டியலுக்கு வந்து நிறைய காசு வந்திருந்தது. அதே போல சிவம், தொப்பாரிஸ் தமிழ், இப்படி எல்லாருமே யாரையும் நான் விட்டுருந்தா மன்னிக்கணும். தமிழ் கிழவன் ஐயா எங்களோட வந்திருந்தார். தமிழ் பாரிஸ் நட்பு எல்லாருமே, பாரிஸ் தமிழன், எம்ஆர் எங்களுடைய கேஆர் நிரோஜன் அவர்கள், இப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக சிகாஸ் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இது பிரவீன் அண்ட் இது வந்து பாத்தீங்களா இருந்தா எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக நாங்கள் பிரான்ஸ்ல சேர்ந்து ஒரு சில மணி நேரங்கள்ல 2 மணித்தியாலம்
இந்த 2 மணித்தியாலத்தில் நாங்கள் செய்த ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து எங்களுடைய சமூக ஊடகவியலாளர்கள், பிரான்ஸ் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் செயற்படக்கூடியவர்கள் இன்னும் பல விஷயங்களை செய்வார்கள். பிரான்ஸில் பாரிஸில் லாகூர்ன என்ற பிரதேசத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இதில் சமூக ஊடகர்களாக சமூக வலைத்தளங்களில் பாவிக்கிறவர், டிக்டாக்காரர், யூடியூபர்மர், இதில் வந்து பல பேர் வந்து ஒன்றிணைஞ்சு இன்றைய நாளில் அர்ப்பணிப்போட, மிகவும் உணர்வுபூர்வமாக அர்ப்பணிப்போட அவர்கள் தங்களை அர்ப்பணித்து எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுடைய ஊடகத்துறையினரை அணுகி அந்த ஊடகத்துறை ஊடாக எங்களுடைய அன்னை பூவதி சமூக மேம்பாட்டு நிறுவனத்தை அணுகி இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்த இவர்கள் சேகரித்த மக்களிடமிருந்தும் பக்தர்களிடமிருந்து சேகரித்த இந்த நிதியை வந்து பெற்றுக்கொண்டு அந்த இடத்து அந்த அவையால் தேர்வு செய்யப்பட்ட அந்த மன்னார் மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அங்கே மட்டக்களப்பு, அம்பாறை, மன்னார் போன்ற இடங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் அவர்களாய் தெரிவு செய்து தந்த இடம் மன்னார் மாவட்டம். அந்த இடத்துக்கு நாங்கள் இந்த 4005 யூரோ 6 சென்டிம் சேர்த்திருக்கிறோம். ஸ்ரீலங்கா எங்களுடைய இலங்கை நாணயப்படி ரூபா 14,53,000 சொச்சம் அன்னளவாக வருகிறது. அந்த உதவியை நாங்கள் உடனடியாக அங்கே வந்து இப்போ அத்தியாவசியமாக எங்களோட மக்களுக்கு தேவையானது இப்போ அடிப்படை வசதியை செய்து கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போ இப்போ இவர்கள் கேட்டுக்கொண்டது எங்களுக்கு உடனடியாக இந்த மன்னார் மாவட்டத்தில் அவசியமான பொருட்கள், உணவுப் பொருட்களை உணவு பொதிகளாக பொட்டலங்களாக எங்களுடைய மக்களுக்கு வழங்கி வைக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். அதை நாங்கள் உடனடியாகவே இந்த நிதியை அனுப்பி நாளையிலிருந்து தொடர்ச்சியாக எங்க அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கு, கூடுதலான பாதிப்பை சந்திக்க கரையோர கிராமங்களாக இருக்கட்டும் அல்ல உள்ளுக்கு இருக்கிற கடுமையான பாதிக்கப்பட்ட இடங்களை தெரிவு செய்து அந்த இடங்களுக்கு நாங்கள் நேரடியாக கொண்டு போய் அந்த உணவு பொதிகளாக கொடுத்து அந்த விவரங்களை இவர்களுக்கு கொடுத்து நீங்கள் இந்த உதவியை வழங்கியவர்களுக்கும் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் இந்த ஊடகங்கள் ஊடாகவும் இந்த டிக்டாக், யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இதுக்குரிய விவரங்கள், கணக்கு விவரங்கள், அங்கே சாமான் கொள்வனவு செய்யப்பட்ட விவரங்கள், எங்கே கொள்வனவு செய்யப்பட்ட அந்த கடையினுடைய கட்டிச்சீட்டுகள், அத்தனை விவரங்களும் எங்களுடைய அமைப்பால் இதில் வைத்து வழங்கப்படும். உயிர்த்துளி என்று சொல்லி இங்கே இவை வந்து இந்த சமூக ஊடகங்கள் சேர்ந்து பல பேர் வந்து இந்த இணைஞ்சு உண்மையில் ஒரு 3 அணியாக சென்று வர்த்தக நிலையங்கள், வர்த்தக பெரிய ஸ்டோர்கள், அதை மாதிரி எங்களுடைய மக்கள் வழிபோக்கு பல இன மக்கள்கிட்டையும் உணர்வுபூர்வமாக அவர்கள் இந்த இதை செய்து தந்திருக்கணும். உண்மையில் கடந்த காலங்களில் பார்த்தால ஒரு நிகழ்வுகளில் வந்து ஒரு விளம்பரத்துக்காக இந்த ஊடகத்தை பயன்படுத்துகிறவர்கள் அல்லது விளம்பரத்துக்காக இந்த பதிவுகளை எடுக்கிறார்கள் என்று சொல்றவர்களுக்கு இன்றைக்கு உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய அந்த அவ்வள நிலையை தங்கட அந்த உணர்வுபூர்வமாக அந்த உள்ளத்தில் ஏற்று இன்றைக்கு அந்த மக்களை வந்து நாங்கள் தான் மீட்கணும், நாங்கள் தான் காப்பாற்றணும் என்ற அந்த உயிர் துடிப்போடு இன்றைக்கு வந்து ஆரட்டை கொடுத்தா இது சரியான முறையில் போய் சேரும் என்ற அந்த ஒரு நிலப்பாட்டை எடுத்து இன்றைக்கு எங்கள்கிட்ட அன்னை பூவதி சமூக மேம்பாட்டு ஒன்றியத்திட்ட இதை ஒப்படைச்சிருக்கு. நாங்கள் சரியான முறையில் இதை வந்து அவர்களுக்கு அங்கங்கிற மக்களுக்கு கொடுத்துலாம் ஒழுங்காக போய் சேர்ந்துச்சான்னு கேள்வி இருக்கும். உங்களை ஆறுதல் படுத்தணும், உங்களுக்கு நம்பிக்கை தருவணும், உங்களை எந்த வகையிலையும் ஏமாற்றணும்னு நோக்கம் இல்லை. ஸோ இந்தாங்க, இந்த காசு போய் சேர்ந்து அதை வந்து வீடியோ கூட அனுப்பியிருக்கணும். தனிநபர்களோட ஃபோட்டோக்கள் வந்து போடக்கூடாது, அது வந்து சரியில்லை. எப்போவுமே அந்த உதவி கொடுக்குறவனுக்கு வந்து நல்லா தான் இருக்கும், உதவியை வாங்குறவன் வந்து பெருமைப்பட மாட்டான். இந்த ஃபோட்டோ எடுத்து வெளியில் காட்டினா யாருமே அவ்வளோ சந்தோஷமாக பெருமைப்பட மாட்டேன். தனிநபர்களோட ஃபோட்டோக்கள் போட போகிறதில்லை. ஆனால் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன், உங்களுக்கு இதுதான் நடந்துச்சு, காசு போய் சேர்ந்துருக்குது, அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். இன்றைய தினம் இந்த உலருணவு வழங்கும் இந்த வைபவத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட வரவேற்றுக் கொண்டு என்னென்னு சொன்னால் உண்மையாக இந்த உலருணவு திட்டத்தை வந்து நாங்கள் வழங்குறதுக்கு பிரான்ஸ் நாட்டை வந்து தலைமையகமாக கொண்டு அங்கே இயங்கி வருகின்ற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப் அப்படியான இணையதளங்களை வந்து இயக்கி வருகின்ற எமது அன்பார்ந்த ஊடகங்களும் அதே நேரம் நன்கொடையாளர்களும் வந்து அந்த நாட்டில் எங்களுக்காக, அதாவது உயிர் துளி என்ற பெயரில் சேகரிக்கப்பட்ட இந்த காசை கொண்டு எங்களோட தாயகத்தில், அதாவது எங்களுடைய இலங்கையில் இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவு வழங்குறதுக்காக 14,33,000 ரூபாயை வந்து இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. அதுலேயும் விசேஷ விதமாக எங்கள்ட மன்னார் மாவட்டத்தை தான் மையப்படுத்தி அதுலேயும் குறிப்பாக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட கிராமங்களை உள்ளடங்கலாக
நாங்கள் இந்த உலர் உணவு பொதியை வந்து வழங்கி வரோம். அதில் வந்து முதலாவது, அதாவது நேற்றைய தினம் வந்து நாங்கள் காயநகர் பெரியமடு கிராமத்தில் 88 குடும்பங்களுக்கு, இன்றைக்கு 2வது நாள் வந்து தேவன்பட்டி கிராமத்தில் வந்து காலையில் நாங்கள் 100 குடும்பங்களுக்கும், இப்போ வந்து கடைசியாக கூராய் கிராமத்தில் வந்து 45 குடும்பங்களுக்கும், அடுத்ததாக இறுதியாக உங்களுடைய கிராமத்தில் 50 குடும்பங்களுக்கு, மொத்தமாக 286 குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் இந்த உலர் உணவு பொதியை வந்து வழங்குறதுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது உண்மையாகவே இந்த காசு வந்து பிரான்ஸில் இருக்கிற எங்களுடைய அந்த டிக்டாக் இணையதளங்களை வந்து இயக்கி வருகின்ற அங்கத்திய ஊடக நண்பர்கள் தான் இந்த காசை வந்து இந்த உயிர் துளி என்ற பெயரில் அந்த காசை சேகரித்து இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. ஆகவே உண்மையா எங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி சொல்ல வேண்டிய நேரம் என்னன்னு சொன்னால், புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களாக இருந்தாலும் எங்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த காசை வந்து எங்களுக்காக தந்திருக்கிறாங்க. ஆகவே நான் நினைக்கிறேன் எங்களுடைய கத்தாளம்பட்டி சார்பாகவும் அதே நேரம் ஏனைய கிராமங்கள் சார்பாக இந்த நேரத்தில் வந்து நாங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய கிராமம் சார்பாக மக்கள் சார்பாக நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இதை வழங்குகிற ஒரு பணியாளர் என்ற ரீதியில் உங்களுக்கு மனமார்ந்த அவங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்து கொண்டு, அடுத்த வந்து கூடுதலாக உங்களுக்கு தெரியும் இந்த பொதி வந்து ஒரு நபருக்கு 5000 ரூபாய் விதமாக வழங்கப்பட்டாலும் கூட அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி, மா, சீனி, பருப்பு, தேயிலை, அங்கர், மற்றது நெருப்பட்டி, மெழுகுத்திரி, நுழம்புத்திரி, பனண்டோல், பிஸ்கட் எல்லாத்தையும் உள்ளடங்களாக தான் இந்த பொதி வந்து செய்யப்பட்டிருக்குது. ஆகவே நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு பெருமதியானதாக இருக்கும். ஆனாலும் கூட எங்களுடைய இழப்புகளை ஈடு செய்ய முடியாட்டிலும் கூட இந்த விஷயங்களுக்கு இது ஒரு ஆறுதலாக அளிக்கும் என்ற அடிப்படையில் இந்த பொதிகள் வந்து உங்களுக்கு வழங்கப்படுதுன்றதை வந்து நான் இந்த இடத்துல தெரிவித்து கொண்டு உங்களுக்கு நான் பெருமிதத்தோடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது கிராமம் கடலாலும் தடையாலும் வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதனால் இந்த கிராமத்துக்கு நீங்கள் தெரிவு செய்து எங்கள் கிராமத்துக்கு இவ்வளவு பொதிகளை அனுப்பிய உங்களுக்கு மனதார நன்றி தெரிவித்ததோடு வாட்ஸ்அப் சேர்த்து யூசிசி ஆகிய வருமானத்தை எடுத்து எங்களுக்கு அனுப்பியதற்கு உங்களுக்கு பெருமிதத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் படி நீங்கள் பொதிகளை தயாரித்து எங்களுக்கு அனுப்பியதற்கு உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். நீங்கள் யாருமே உன் மனசு வைக்காட்டி இது நடக்காது. நாங்கள் என்ன நினைச்சோம்டா, இது வந்து தோல்வி அடைந்தால் கூட, இந்த முயற்சி உயிர் துளி என்ற அந்த முயற்சி தோல்வி அடைந்தால் கூட நாங்கள் எல்லாரும் நம்மளோட காசை மட்டும் போட்டுட்டாச்சு அனுப்புவோம். ஆனால் அதுக்கு மேலால் நீங்கள் எல்லாரும் வந்து உங்களோட அன்பை காட்டினீங்க. அச்சோ, நன்றி. ஈழம், இலங்கை நிறைய கஷ்டப்பட்ட ஒரு நாடு. ஆனால் அதுக்கு இருக்கிற செல்வங்களுக்கு இவ்வளவெல்லாம் கஷ்டப்படவே கூடாது. ஒத்துமையாக நல்லா இருக்க வேண்டிய நாடு. சிங்களவன், தமிழ், பிற மதங்களால், பிற சாதியால் பிரிய வேண்டிய நாடே இல்லை. பணத்தாலேயும் பிரிய வேண்டிய நாடு இல்லை. அரசியலால் பிரிய வேண்டிய நாடு இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு முதல் படியாக நீங்கள் செஞ்ச உதவிகள் இருக்குது. அந்த ஒத்துமைக்கு அடையாளமாக நீங்கள் செய்த உதவிகள் இருக்குது. இன்னும் ஒரு கடைசி தருவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. உங்களை எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு டெம்பரரியான டாட்டா.